அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் நம்பர் 8 ரைட்டுங்களா. இன்னும் குரூப் 4க்கு 12ஆந்தேதி எக்ஸாமு. நம்ம இந்த மாதத்துக்குள்ளே இந்த 25 டெஸ்ட்டை முடிச்சிடலாம் ரைட்டுங்களா. சரி, ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இப்போ ப்ரைஸ் ஆஃப் த புக்கு வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் 20% கம்மியாகுது. அப்போது இந்த ஒரிஜினல் ப்ரைஸில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும்னு கேட்டுருக்காங்க. ரைட், ஃபஸ்ட் என்னது 25% இன்க்ரீஸ் ரைட்டா. அடுத்தது 20% டிக்ரீஸ் ஆகிருக்கு ரைட். ஸோ இது எப்படி எழுதுனா 25% 25/100 அடித்தா 1/4 ஓகேவா. 25 4 100 அதுமாரி 20% 20/100 அடித்தா 1/5 ரைட்டா. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு ரைட். இதுக்கப்புறம் என்ன எழுதுனா ஒரிஜினல் அப்புறம் மாற்றம் சேஞ்ச் அப்படின்னு போட்டுக்காங்க. ஒரிஜினல் இருந்ததுன்னா அந்த கீழே உள்ள வேல்யூ தான் ஒரிஜினல் ரைட்டா. அப்போ ஃபஸ்ட் என்னது ஒரிஜினல் வந்து 4 என்ன பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 4 + 1 5. அப்போ மாற்றம் என்னது 5. அடுத்து வந்து 20% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஒரிஜினல் வந்து எவ்வளவு 5, மாற்றம் வந்து என்னது டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 5 - 1 4 ரைட்டா. ரைட், இப்போ பெருக்கிங்க 4 5 20, இங்கே 5 4 20. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ நோ சேஞ்ச், ஆப்ஷன் சி ரைட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ வந்து என்ன கொடுத்துருக்கு, 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். அப்போ ஏ வந்து 3 மடங்கு, பி 1 வச்சுக்கோங்க, ஏ 3 சரி. அவங்க 3 மடங்கு அதிகமாக வேலை செய்வார், வேகமாக செய்வார். சரி, இது வந்து ஒர்க் ரேஷியோ, இதை வந்து டைம் ரேஷியோவாக மாற்றணும். இந்த மாதிரி சம்பளம் எப்படி மாற்றணும்னு பாருங்கள். 3:1 அப்படி மாற்றி போட்டுருங்க, 1:3 ரைட்டா. ஓகே, இப்படி இருந்தனால அவங்க 24 நாள் சீக்கிரமாக, அதாவது 3 மடங்கு வேகமாக வேலை செய்தனால 24 நாள் முன்னாலேயே வேலையை முடிச்சதாக பிஏ விட. ஓகேவா ரைட். அப்போ என்ன அர்த்தம், அது 1 இது 3. இப்போது இதில் வந்து கழிச்சா எவ்வளோ வரும், 3 - 1 2. அந்த 2 தான் என்னது 24. ஓகேவா, புரியுதா. பி வந்து 3, ஏ வந்து 1. ஸோ அவங்க அந்த அதில் 3 1 கழிச்சு அந்த 2, அந்த 2 தான் 24 நாள். ஸோ அடித்தானாகும் 1 2 12 2 24. அப்போ வந்து 1 வந்து 12. இப்போ இது கொடுத்தா எதை கொடுத்தா பெருக்கிற 12 ஆகும், 1 × 12 12. அதுமாதிரி இது 12 பேருக்கு எவ்வளோ ஆகும், 3 12 36 ரைட்டா. அப்போ ஏ வந்து 12 நாளில் அந்த வேலையை முடிப்பார், பி வந்து 36 நாளில் முடிப்பார். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறது தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறது எப்படி போடணும், ரெண்டும் சேர்ந்து முடிக்கிறது. அப்போது ஏ இன்ட்டு பி டிவைட் பை 2 சேர்ந்தனால கீழே ஏ ப்ளஸ் பி ரைட்டா. ரைட்டு, இப்போது ஏ வந்து எவ்வளோ 12, பி வந்து 36 நாள் டிவைட் பை 2 கூட்டி போட்டால் எவ்வளோ 12 + 36 48 ரைட்டா. அப்போ ஓ 12 4 48, ஒரு 4 நாள் 9 4 36. ஸோ அப்போ 2 சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, 9 டேஸில் முடிப்பாங்க ரைட்டா. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். அதாவது 81 ஸ்டூடெண்ட்டு 56 நாளில் 81 ஸ்டூடெண்ட்டு 56 நாளில் ஒரு வேலையை முடிக்காங்க. 448 மீட்டர் கொண்ட செவுத்தில் பெயிண்ட் அடிக்காங்க சரியா. பெயிண்டிங் 448 மீட்டர் கொண்ட செவுத்தில் பெயிண்ட் அடிக்காங்க. ஓகேவா. அதேமாதிரி 27 நாளில் எத்தனை ஸ்டூடெண்ட்டு 160 மீட்டர் செவுத்தில் பெயிண்டிங் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு சரியா. நம்ம என்ன சொல்லணும்னா men into day divided by work equal to men into day divided by work. ஓகேவா. இங்கே ஒர்க்குங்கிறது என்னென்னா பெயிண்டிங் பண்ணுதாங்க இல்லையா, அதுதான் வேலை சரியா. ஸோ பெயிண்ட் பண்ணது வந்து ஒர்க்கில் வரும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கு 81 ஸ்டூடெண்ட்டு. இப்போ 81 இன்ட்டு இது men 1 அடுத்து டே இல்லையா. 56 நாளில் எவ்வளோ வேலை செய்யாங்க, இது வந்து ஒர்க்கு சரியா. ஒர்க் எவ்வளோ 448 மீட்டரை பெயிண்டிங் அடிக்காங்க ஈக்குவல் டு அடுத்து எத்தனை ஸ்டூடெண்ட்டு நான் கேட்டிருக்கேன். எத்தனை ஸ்டூடெண்ட்டு 27 நாளில்
ரைட்டா. 27 நாளில் ஒர்க் எவ்வளவு? 160 மீட்ரு செவுத்த பெயிண்ட் அடிப்பாங்கன்னு கேட்டுறாங்க. ரைட். இது எப்படி எழுதலாம்? 81 × 56 / 448 இன்ட்டு எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்காங்க. மீதி 2 நம்பரையும் ஈக்குவல் டு வச்சுட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தால் எப்படி மாறும்? அது வந்து தலைக்கிழமை ஆகும். அப்போ 170 / 27 மாறும். ஓகேவா? ரைட். இப்போ 1 27 3 27 81. ரைட்டா. 4 நாளாக 16 0, அதாவது 40 நாளாக 160. 1 4 1 4 4 7 நாளாக 8. 1 56 56 2 56 112. 1 2 2 22 40. அப்போ 3 × 20 எவ்வளவு? 60. ஸோ உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் தேவைப்படுவாங்க? 60 ஸ்டூடெண்ட் தேவைப்படுவாங்க இதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. அடுத்த விஷயம், இப்போ இந்த விஷயம் பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது. சரியா? ரெக்டாங்குலர் ஃபீல்டு கேட்டிங்களா? இதோட லென்த்து பிரெத்து ரேஷியோ கொடுத்துருக்கு. லென்த்து வந்து 3x, பிரெத்து வந்து 2x. ரைட்டா? 3:2 கொடுத்துருக்கு. அதோட ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 3456 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? அப்படின்னு இருக்கும்போது அந்த இதை சுற்றி ஒரு வேலி அமைக்காங்க. அந்த வேலி அமைக்காங்க 1 மீட்டருக்கு 3 ரூபா 50 பைசா. அப்போது இந்த வேலிக்கு மொத்தமாக எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கு கொஷின். ரைட்டு. ஓகேவா? ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இதோட லென்த்து கொடுத்துருக்கு, பிரெத்து கொடுத்துருக்கு, அதோட ஏரியா கொடுத்துருக்கு. நமக்கு சுற்றி வேலி அமைக்காங்க. ரைட்டா? இதை சுற்றி வேலி அமைக்கிறாங்க. சுற்றி வேலி அமைக்கிறவங்க நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இப்போ சுற்றளவு வந்து என்னது? 2 × L + B. இதுதான் சுற்றளவு. நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட்டு. சுற்றளவு கண்டுபிடிக்கணும். நமக்கு லென்த்து வேணும், பிரெத்து வேணும். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்து? ரேஷியோ தான் கொடுத்துருக்கு. பட் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். ரைட். எப்படி பாருங்கள். ஏரியா வந்து எவ்வளோ? 3456. சரியா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 3456 மீட்டர் ஸ்கொயர். ரைட். ஏரியாவோட ஃபார்முலா என்னது? L × B. ரைட்டா? அதுதான் இந்த 3456. ஸோ L வந்து எவ்வளவு? 3x, B வந்து எவ்வளவு? 2x ஈக்குவல் டு 3456. ரைட். அப்போ 3 × 6 6x ஸ்கொயர் ஈக்குவல் டு 3456. ஓகேவா? அப்போ 1 6 5 30 மீதி 4 7 42 மீதி 3 6 36. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 576. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √576. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது எத்தனை? 24 × 24. ஓகேவா? √24 × 24 556 76 பிரிச்சிருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 24க்கு ஒரு 24 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து இப்போ எவ்வளவு? 24. ரைட். இதை நம்ம அப்படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ லென்த் வந்து எவ்வளவு? 3 × 24 72. பிரெத்து வந்து எவ்வளவு? 2. அப்போ 2 × 24 எவ்வளவு? 48. ஸோ இப்போ நம்ம லென்த்து கண்டுபிடிச்சாச்சு, பிரெத்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். சுற்றளவு வந்து 2 × L + B. L வந்து எவ்வளவு? 72. B வந்து எவ்வளவு? 48. ரைட்டா? அப்போ 2 72 வரும், 120 வரும். 70 பெருக்கி போட்டால் 240. ஸோ மொத்தம் நம்ம 240 சதுர மீட்டருக்கு நம்ம வந்து ஃபென்சிங் போடுதோம். ரைட்டா? ஸோ ஃபென்சிங் போடுவோம். 1 மீட்டருக்கு 3.50னா இப்போ 240 மீட்டருக்கு எவ்வளவு? இப்போ 240 × 3.50 பெருக்கி போடுங்க. 240 × 3 எவ்வளோ வரும்? 720. அப்போ இது 50 பைசானால இதை பாதி ஆகிக்கலாம். 120 கூட்டி போட்டால் எவ்வளவு? 048 840. ஆப்ஷன் டி. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். 3 ஸ்கொயர் இங்கே இன்ட்டு. சரியா? 3 ஸ்கொயர் இன்ட்டு திரும்ப 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ³ சரி. இது எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயரு. ரைட்டா? இந்த விஷயம் பாருங்கள். அதாவது
3/2 3/2 இன்ட்டு இந்த 3 இருக்குது ஃபுல் ப்ராக்கெட்டுக்கு வெளியில். ஸோ அதை உள்ளே கொண்டு வந்துடுங்க, பெருக்கிடுங்க. அப்போது 3 இந்த 2 × 3 எவ்வளோ 6 இன்ட்டு இந்த 3 × 3 3/3 டிவைட் 3 பவரில் ஒன்று இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஈக்குவல் டு 3/4 கொஷின் தான். ரைட்டு. இந்த மாதிரி பவரில் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா பேஸ் ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்க. இந்த பேஸ் எல்லாமே 3 தான். ஸோ பவரில் இருக்கிறது என்ன செய்யணும்னா மல்டிப்ளிகேஷன் இருந்தால் கூட்டணும், டிவைடில் இருந்தால் கழிக்கணும். ஸோ 3 இப்போ 2 + 6 + 3 இங்கே என்ன இருக்குது, இது வந்து டிவைடில் இருக்குது. ஸோ -1 ரைட்டா ஈக்குவல் டு 3/4 கொஸ்டின். ஸோ 3 6 + 3 எவ்வளவு 9 9 11 11 1 போனால் 10 ரைட்டா. சரி, இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா இந்த 3க்கு பவர் 1 கிடையாது, 3/3 கொஷின் வந்து ரைட்டுங்களா. சரி ரைட்டு. அப்போ உங்கள் 3க்கு பவர் என்ன 1க்கு போல் 3 போட்டுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை ரைட்டா. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் எங்கன்னா ப்ளஸில் போட்டுருங்க, இந்த டிவைடில் இருக்கிறத மைனஸில் போடணும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் 6 + 2 8 8 + 3 எவ்வளவு 11. ஸோ 3/11 - 3 ஈக்குவல் டு 3/4 கொஷின். இப்போ என்ன ஆகும் இதில் 3/8 ஓகேவா. 3/8 = 3/4 கொஷின். ஓகேவா? 11ல் 3 போனால் 8. ஸோ இங்கே பேஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணிங்க. அப்போ அந்த கொஷின் மார்க்கில் என்ன ஆகும் கொஷின் = 8. ஆன்சர் டி ரைட்டுங்களா. ரைட். அடுத்து பாருங்கள் டைஸ் கணக்கு. 4க்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஃபஸ்ட் டைஸை பாருங்கள். இந்த டைஸில் காமனாக்க நம்பர் என்னன்னு பாருங்கள். இந்த காமனாக்க நம்பர் என்னது 2, அடுத்ததையும் காமனாக்க நம்பர் என்னது 2 ரைட்டா. இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அப்படியே எழுதிட்டே வாங்க நம்பரை. சார் 2க்கு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் பார்த்தாச்சா என்ன இருக்குது, அடுத்து 3, அதுக்கடுத்து 3லேருந்து இப்படி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எனக்கு 1. அதே மாதிரி அடுத்ததில் பார்க்க 2க்கு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 6 ஓகேவா. 6க்கு அடுத்து எனக்கு 5 ஓகேவா. ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா அதுக்கு 3க்கு ஆப்போசிட்டு என்னது 6, அதாவது 3க்கு ஆப்போசிட் 6, அதேமாதிரி 6க்கு ஆப்போசிட்டு 3. இங்கே என்ன இருக்குது 1க்கு ஆப்போசிட்டு என்னது 5, அதுமாதிரி 5க்கு ஆப்போசிட்டு 1 ரைட்டுங்களா. என்ன கேட்டிருக்கு 4க்கு ஆப்போசிட், மீதி என்ன நம்பர் இருக்குது 2 இருக்குது பாருங்கள். இப்போ 2க்கு ஆப்போசிட் என்னவாக இருக்குன்னா இந்த நம்பரில் இல்லாத என்ன இருக்கோ அதுதான் இந்த 2க்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ரைட்டா. ஓகே. அப்போ இந்த 2க்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும், இது இல்லாத நம்பர் 4 ஓகேவா. ரைட். இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கு 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ 4க்கு ஆப்போசிட் என்னது 2, ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின். இந்த டைஸை பற்றி நான் ஃபுல் டாபிக் போட்டிருக்கு. அந்த டைஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த டைஸ்லேருந்து எவ்வளோ டஃப்பாக கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த டைஸ் போட்டிருக்கு, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் சம் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டைஸ் கொஷின்ஸு நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ரைட். அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது சரியா. அந்த ரெக்டாங்கிள் வந்து ஒவ்வொரு சைடும் டபுள் ஆகுது. அப்போது அந்த ரெக்டாங்கிள் எவ்வளோ சைஸு மாறி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது சரியா. அந்த ரெக்டாங்கிள் வந்து எல்லா சைடுமே டபுள் ஆகிடுது ஓகேவா. இது ஒரு ரெக்டாங்கிள், இது டபுள் ஆன ரெக்டாங்கிள் ரைட்டா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். நம்ம பிரெத்து வந்து 1 வச்சுக்கிடும், லென்த் வந்து 2 வச்சுக்கிடும் ரைட்டா. இது டபுள் ஆகுது. அப்போது பிரெத்து 2, லென்த் வந்து 4 ஆகும் ரைட்டா. ஓகே. இப்போ இதோட ஏரியானது ஏரியா = L × B ஓகேவா. ஏரியா = L × B. அப்போ 2 பேருக்கு எவ்வளோ 2 × 1 2. இப்போ இதோட ஏரியா வந்து 2, இதோட ஏரியா வந்து எவ்வளோ இருக்கும் 4 × 2 8 ஓகேவா. ரைட். இப்போ இதே போல் இது எத்தனை மடங்கு ஆகிருக்கு அப்படின்னு கேட்டுருங்க. இப்போ என்ன செய்யணும்னா
2 4 6 8 ரைட்டா? 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு. ஸோ 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு, 3 மடங்கு ஆகிருக்கு அதே போல். ஸோ ஆப்ஷன் டி ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கொஷின், இந்த கொஷின் பாருங்கள். 3/14 1/8 ரைட்டா? 3/14 1/8 1/12 1/18. இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 3/14 1/8 1/12 1/18. இதுக்கு அடுத்து என்ன உறுப்பு வரும்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இது என்னதுன்னா, இது வந்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ். ஓகேவா? இது என்னது? ஃபஸ்ட்டு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ். ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸில் அந்த மாதிரி பின்னத்தில் வரும். ஓகேவா? ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸில் காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம் டி. ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ் கண்டுபிடிக்கணும்னா காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1. ஓகேவா? ரைட். ரைட். அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. சரி, ரைட். இதை தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம கொடுத்துட்டு காமன் ரேஷியோ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ். ஸோ T2 மைனஸ் T1. டேர்ம் 2 வந்து என்னது? 1/8 ரைட்டா? டிவைடட் பை டேர்ம் 1 தான் உள்ளது 3/14. இது எப்படி எழுதலாம்? 1/8 இன்ட்டு இது அப்படியே மேலே போகும்போது தலைகீழாக ஆகும். அப்போ 16/3. 1/8 8 16. இப்போ என்ன இருக்குது? 2/3. அப்போ காமன் ரேஷியோ வந்து எவ்வளவு? 6 வந்து 2/3. ரைட். இப்போ என்ன கட்டுருங்க? இதோட அடுத்த உறுப்பு. இப்போ அடுத்த உறுப்பு என்ன செய்யணும்னா, இந்த கடைசி டேமோட ரேஷியோ பெருக்கிடுங்க, நம்ம கிடைச்ச காமன் ரேஷியோவை. இப்போ 2/3. 2 2 9 18. அப்போ என்ன வரும்? 1/93 27. ஸோ அடுத்து என்ன வரும்னா இந்த இடத்துல 1/27. ஆப்ஷன் பி. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை முதலாண்டில் 3% அதிகரிக்கும். ரைட்டா? முதலாண்டில் 3% அதிகரிக்குது. 2ஆம் ஆண்டில் 7% அதிகரிக்குது. இப்பொழுது மக்கள் தொகை 10,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட். எப்படி செய்யலாம்னா, மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது? ஃபஸ்ட்டு 10,000 ரைட்டா? எத்தனை பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு அதிகரிக்குது? 3% அதிகரிக்குது. அப்போ நம்ம நார்மலாக 100% வைப்போம். 3% அதிகரிக்கிறதுனால 103%. ஸோ 103% எப்படி இருந்தாலும் 103/100 இன்ட்டு அடுத்த வருஷம் 7% அதிகரிக்குது. அப்போ என்ன செய்யணும்? 107/100 ரைட்டா? இங்கே 2 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல். அப்போ 103 இன்ட்டு 107 எவ்வளவு? இப்போ 103 107 எவ்வளோ ஈஸியாக பெருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் நியர் 100 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள். ரைட்டுங்களா? அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. சரி, இப்போ பாருங்கள். இது எப்படி பெருக்கலாம்னா, இது வந்து 103 107. இது 100ஓட எவ்வளோ கூட இருக்குது அதை எழுதிக்கங்க, +3. இது 100ஓட எவ்வளோ கூட இருக்குது? 7க்கு +7. ஓகேவா? ரைட். இப்போது 3 7 எவ்வளவு? அப்போ இதை பெருக்கிடுங்க. 3 7 7 21 ரைட்டா? அதுக்கடுத்து இந்த 2 நம்பர் அல்லது இந்த 2 நம்பர் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நம்ம இதை எடுத்துக்கணும். 103 இங்கே எனக்கு +7. 103 + 7 எவ்வளோ? 110. ஓகேவா? அல்லது இது எடுத்துக்கலாம், இது எடுத்தாலும் ஓகே. 107 + 3 110 அதே தான் வரும். ஸோ எவ்வளவு? 11,021. ஆன்சர் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி கொஷின் கொஞ்சம் இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி செய்யணும் பாருங்கள். 6 men or 8 women. சரியா? அதாவது 6 men ஆர்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? 6 men or 8 women எத்தனை நாள் வேலை செய்தாங்க? 12 டேஸில். ஓகேவா? அப்படி இருக்கும்போது 9 men அண்ட்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம், +12 women இந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு மென் தனியாக எவ்வளோ நாள் செய்வார், உமன் எத்தனை நாள் செய்வாங்கன்னு நம்மளை கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்க, 6 men = 8 women சொல்லியிருக்கா? ரைட்டு. அப்போது 6 men = 8 women. அப்போது
மென் இந்த உமனை ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு வந்தாங்க. அதாவது மென் உமனை ஒரே சைடு கொண்டு வரணும். ரைட்டா? அப்போ உமனை ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு வந்தால் அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ டிவைடாக மாறும். ஈக்குவல் டு அதேமாரி 8 இந்த 6 இன்சைடு போகும்போது டிவைட் ஆகும். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ ஆகும்? 4 2 8 3 2 சாரி ஆமாம் 3 2 6. ஓகேவா? அப்போது மென் ஈக்குவல் டு 4, உமன் ஈக்குவல் டு 3. ஓகேவா? மென் வந்து 4 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு நாளில், உமன் வந்து ஒரு நாளில் 3 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க. ரைட்டு. இப்போது கொஷின் போகலாம். 9 மென் 12 உமன் எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்டிருக்கு இல்லையா? 9 மென், அந்த மென்னுக்கு பேர் என்ன பண்ணலாம் 4 ப்ளஸ் 12 உமன், உமனுக்கு பேர் என்ன பண்ணலாம் 3. ஓகேவா? இவங்க எத்தனை நாளில் வேலை செய்வாங்கன்னு கேட்டிருக்கு. அது எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த இதுக்கு போகும் மென் 1 இன்ட்டு டே 1 ஈக்குவல் டு மென் 2 இன்ட்டு டே 2, அந்த ஃபார்மெட்டு போகும். ரைட்டா? ரைட். அப்போ 9 மென் 12 உமன் இன்ட்டு எத்தனை நாள் வேலை செய்வாங்கன்னு கொடுத்துருக்கு. சரி, அதான் கொஷின். ரைட்டா? அதை எது கூட ஈக்குவேட் பண்ணணும்னா ஈக்குவல் டு இந்த இது கூட ஏதாவது கூட ஈக்குவேட் பண்ணிங்க. ஏன்னா அதுதான் கொடுத்துருக்கு 12 டேஸில் ஒர்க் பண்ணுவாங்கன்ட்டு. நம்ம 6 மென்னும் 12 நாளில் முடிப்பாங்க, அல்லது 8 உமன் 12 நாளில் முடிப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 6 மென்னு 12 நாளில் முடிப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். ரைட்டா? அல்லது 8 உமன் 12 நாளில் முடிப்பாங்க, எதுனாலும் எடுத்துக்கலாம். ரைட். ஓகே. அப்போ 9 36 ப்ளஸ்ஸு 12 36 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 6. மென்னுக்கு மேலே என்ன போடலாம்? இங்கே 4, இப்போ 6 4. ஓகேவா? இன்ட்டு 12. ரைட். அப்போ 36 ப்ளஸ் 36 72 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 6 4 24 24 இன்ட்டு 12. ஓகேவா? இது அப்படி பெருக்க வேணால் அப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா நமக்கு அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 12, இந்த 72 டிவைடில் வந்துடும். இது ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணும். இப்போ 72 போக 24 24 3 74 72 ஓர் 3 3 4 3 12. அப்போது எத்தனை நாளில் முடிப்பாங்க? 4 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? 9 மென் 12 உமன் 4 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இந்த டைம் அண்ட் ஒர்க் இந்த மெத்தடு. இது ஃபுல்லாக அதை செஞ்சு போட்டிருக்கு. ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 30,000 வந்து 7%, அதாவது 30,000 எவ்வளோவா மாறுது? 7% வட்டி விதத்தில் வட்டி எவ்வளோ கொடுக்கு? 4347. ஓகேவா? அப்போது எவ்வளோ மாறி எக்ஸ்ட்ரா கிடச்சிங்கன்னா மாறிடுனா 34,347 மாறி இருக்குது. ரைட்டா? அதாவது 3000 ப்ளஸ்ஸு 4347. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டாக மாறி இருக்கு. எத்தனை பர்சன்டேஜில்? 7%. ஸோ எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்கேங்க. ஓகேவா? சரி. இப்போ 3000 சரி 30,000 இது எவ்வளவு? 34,347. ஓகேவா? ரைட்டா? சரி, இதை கேன்சல் பண்ணுங்கள். ஓகு 3 3 சீகம் ஓகு 3 3 மீது 1 4 3 12 மீதி 2 7 3 21 மீதி 2 8 3 ஓகே சாரி இது தப்பாக டிவைட் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? ஓர் 3 3 மீதி சீகோ ஓர் 3 3 அப்போ திரும்ப ஓர் 3 3 மீதி 1 4 3 12 மீதி 1 4 3 12 மீதி 2 9 3 27. ரைட்டா? சரி. இப்போது எத்தனை வருஷத்தில் மாறுதுன்னு கேட்டிருக்கு இல்லையா? இது வந்து பாருங்கள் 100 இன்ட்டு 100. ஸோ 100 ஸ்கொயர். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 107 இன்ட்டு 107. ஸோ 107 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ என்ன அர்த்தம்னா 2 வருஷத்தில் இந்த அமௌண்ட் வந்து இந்த வட்டியை கொடுக்குது. ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் சி. ரைட்டா? அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூபு 15 கியூப் வரைக்கும், அப்போ 1 + 2 + 3 15 வரைக்கும். இது என்ன வேல்யூ என்ன கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி ரைட்டு.
1 cube ஃபார்முலா வந்து n plus 1 divided by 2 whole power square ரைட்டா. அது வந்து இதுக்கு மைனஸ் இந்ததுக்கு என்ன ஆகும் n plus 1 divided by 2 ஓகேவா ரைட் ரைட்டா. ஸோ இதுக்கு வந்து n plus 1 divided by 2 whole square. இந்த இதுக்கு வந்து n plus 1 divided by 2 ரைட். n வந்து எவ்வளவு 15. ஸோ 15 இன்ட்டு 15 + 1 வந்து 16 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 15 இன்ட்டு 16 டிவைட் பை 2. ஸோ n வந்து இங்கே என்னது 15 ரைட். 4 2 8 2 16 அதுமாதிரி 4 2 8 2 16 ஓகேவா. 15 இன்ட்டு 8 எவ்வளோ வரும் 120 ஸ்கொயர் மைனஸ் 15 இன்ட்டு 8 120 ரைட்டா. இப்போது 120 ஸ்கொயர் எவ்வளவு 12 ஸ்கொயர் எவ்வளோ 144. இந்த ரெண்டு ஒரு சீக்கிரம் ஸ்கொயர்னால 2 ஸ்கொயர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக போட்டுடலாம். மைனஸ் 120. ஸோ 144 0 0 120 0 ரைட்டா. எத்தனை வரும் 3 8 2 4 1. ஸோ 14280 ஆன்சர் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். க்யூப் இருக்குது ரைட்டா. இந்த க்யூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 384. அதோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு என்ன அர்த்தம்னா 6a². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா வால்யூம் கேட்டிருக்கு. வால்யூமோட ஃபார்முலானது a³ ரைட்டுங்களா. இந்த 2D கிளாஸ் நடத்தியிருக்கு. 2D ஃபார்முலா அண்ட் 3D ஃபார்முலா ரெண்டுமே நடத்தியிருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா. சரி ரைட்டு. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் என்னது 384 கொடுத்துருக்கு. இதுதான் இப்போ 384. இப்போ 6a² = 384 ஓகேவா ரைட்டு. அப்போ a² = 384 டிவைட் பை 6. 1 6 6 6 36 மீதி 2 4 24. இப்போ a² = எவ்வளவு 64. அப்போ a வந்து எவ்வளவு a = √64. a = √8 × 8 64. அப்போ a = எவ்வளவு 8 ஓகேவா. a = 8. இப்போ வால்யூமில் அப்ளை பண்ணிங்க. வால்யூம் என்னது a³. அப்போ a³ எவ்வளவு 8³ 8³ எவ்வளவு 512. அது 8 × 8 × 8 512 cm3 ஓகேவா. ஆப்ஷன் ஏ ரைட். அடுத்த கொஷின். இப்போ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் மார்க்கில் என்ன வரும்னு கொடுத்துருக்கு 2 14 84 420 1680 5040. இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பராக போச்சுனாலே இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் ரைட். இது பாருங்கள் 2 × 7 14 4 × 14 × 6 84. இது இப்படி குறைஞ்சிட்டே வருது. இப்போ 84 × 5 420 420 × 4 1680 1680 × 3 5040. அப்போ 5040 × 2 என்ன ஆகும் அதுதான் கொஸ்டின் மார்க்கில் வரும். ஸோ 5040 × 2 எவ்வளோ ஆகும் 10080 ரைட்டுங்களா. அப்போ ஏ ஆப்ஷன் ஓகேவா ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இது அப்படியே ரிவர்ஸில் வருது பாருங்கள். 50 × 2 100 ரைட்டா. 50 × 2 100 100 × 2 200 200 × 2 400 400 × 2 800 ரைட்டுங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன வரணும் கொஷின் மார்க்கில் 25 ரைட்டா. 25 × 2 50 வரும். ஆப்ஷன் டி ஓகேவா ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ABBDEEHIII அதுக்கடுத்து என்ன வரும்னு கேட்டுருக்கு பாருங்கள்.
ரைட்டா. அடுத்து பிபிடி. ஸோ இந்த இடத்துலையும் பிபிடி. அப்போ பி வந்து 2 முறை வருது, அப்போ 2 எழுத்து கழிச்சு டி வருது. சரியா. அடுத்து இ பாருங்கள், இ 3 முறை வருது, அப்போ இந்த இடத்துலையும் இ அதுமாதிரி 3 எழுத்து தள்ளி ஹெச். இ 3 முறை வருது, அதுமாதிரி 3 எழுத்து தள்ளி ஹெச். 1 2 3. ரைட்டா. அடுத்து ஐ எத்தனை முறை வரணும்? இப்போ ஏ, அதுக்கடுத்து பி 2 முறை வந்து வருது, 2 எழுத்து தள்ளி டி. இ வந்து 3 முறை வருது, 3 எழுத்து தள்ளி ஹெச். அப்போ ஐ வந்து 4 முறை வரணும். இப்போ 4 எழுத்து தள்ளி என்ன வருதுன்னு பாருங்கள். ஐ எத்தனை முறை? 1 2 3 4. ஸோ 4 முறை ஐ வரணும். அடுத்தடுத்து எடுத்துனது 4 எழுத்து தள்ளி எம். ஸோ அந்த இடத்துல என்ன வரணும்? IEM. ஓகேவா. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 3 நம்பர் இருக்குது, ரேஷியோ என்னென்னு கொடுத்துருக்கு 1:2:3. அதோட HCF வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. HCF வந்து 12. ஸோ அப்போ அந்த நம்பர் என்னவாக இருக்குன்னு கேட்டுருக்காங்க. இப்படி என்ன செய்யணும்னா அப்படியே அந்த HCF-ஐ அந்த ரேஷியோட பெருக்கிடுங்க. ரைட்டா. இப்போ ஓக்கு 12 12, ஏக்கு 12 24, 3 12 36. ஸோ அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? 12 24 36 இருக்கும். ஆப்ஷன் ஏ. ரைட்டா. ஓகே. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 2 நம்பர் ரேஷியோ வந்து 2:3 இருக்குது, அதோட LCM வந்து 48ன்னு கொடுத்துருக்கு. அப்போ அந்த 2 நம்பரோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்போ என்ன செய்யணும்? அந்த 2 நம்பரை கண்டுபிடிக்கணும். 2 நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ஈஸியாக பண்ணலாம். அப்படின்னு பாருங்கள், அந்த LCM ஒன்று கொடுத்துருக்கா, LCM டிவைடு பை அந்த 2 நம்பர் இருக்கா, அந்த 2 நம்பர் அப்படியே பெருக்கிங்க. ரைட்டா. அப்போ LCM வந்து எவ்வளவு? 48 டிவைடு பை ரேஷியோ ஒருத்தர் 2:3. அப்போ தான் 2 × 3 எவ்வளவு? 6. அடித்தா 1 6 8 6 48. ஸோ அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? இது 2:3. 2 × 8 16, 3 × 8 24. ஸோ இந்த 2 நம்பரோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. கூட்டினா எவ்வளோ? 24 + 36, சாரி 16, 10 மீதி 1 40. ஓகே. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், இந்த குரூப் 1 இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான். அகில வகுப்பு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்று அவள் பெற்றது 576. அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு கேட்டுறாங்க. சரியா. அப்போ 80%. ரைட்டா. இந்த 80% தான் எவ்வளோ? 576. அப்போ இந்த 80 தான் 576. அப்போ 100 என்னவாக இருக்கும்? ரைட்டா. ரைட். இப்போ 80 தான் 576. 100 வந்து எவ்வளவு? ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ரைட்டா. ரைட்டு. 4 × 8, 5 × 10, 1 4 4 மீதி 1 4 4 16 மீதி 1 4 4 16. அப்போ x = 5 இங்கே போகும், 5 × 144 எவ்வளோ வரும்? 720. ரைட்டுங்களா. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், ஏ மற்றும் பி 2 பேத்துக்கு 1600 பிரித்து கொடுக்காங்க. ஏ பி இவரோட ரேஷியோ 3, இவரோட ரேஷியோ 5. ரைட்டா. 1600 பிரித்து கொடுக்காங்க. பிரித்து கொடுக்கும்போது பிக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கொடுத்துருங்க. ரைட்டா. ரைட்டா. இப்போ பிக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு மொத்த தொகையை போட்டுருங்க. மொத்தம் எவ்வளவு? 5 + 3 8. யார் எவ்வளோது கேட்டிருக்காங்க அதை மேலே எழுதணும். ஸோ மேலே யாருக்கு எவ்வளோது கேட்டிருக்கு? பி. 5 இன்ட்டு அமௌண்ட் எவ்வளவு? 1600. 1 8 8 8 14. அப்போ 5 × 200 எவ்வளவு? 1000. அப்போ பியோட வேல்யூ எவ்வளவு? 1000. ஓகேவா. பிக்கு வந்து 1000 கிடச்சிருக்கு. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், A/B எவ்வளவு? ABB வந்து 2/3. அப்போ என்ன கொடுத்துருக்கு? B/C இது வந்து 4/5. ரைட்டுங்களா. இப்போ என்ன கேட்டிருக்கு? A + B, B + C. ரைட்டு. இப்போ A/B எவ்வளவு? A வந்து எவ்வளவு? 2, B வந்து எவ்வளவு? 3. ரைட்டா. அதுக்கடுத்து B/C இது 3 எடுத்துக்கணும். ABCன்னு. அப்போ ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 3 போட்டாச்சு. ரைட். பி வந்து எவ்வளவு? 4. அதே கீழே போட்டுருங்க. அதுக்கு பிக்கு நேராக. சி எவ்வளவு? 5 இங்கே போட்டுருங்க. ரைட்டா. ரைட். இப்போ இது பக்கத்தில் உள்ளது அப்படின்னு நினைப்பீங்க.
சிக்கு வந்து என்ன போடணும்னா பி இது பக்கத்தில் என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ இங்கே என்ன போடலாம்னா இந்த ஃபில்லப் பண்ணணும். இது பக்கத்தில் 2 இருக்குது 4 இருக்குது. ஸோ 4 போட்டுருங்க. ரைட்டா? இப்போ என்ன ஆகும்? 7 8 3 12 5 15. அப்போ ஏ வந்து 8, பி வந்து 12, சி வந்து 15. கொஷின் கேட்டிருக்கு ஏ ப்ளஸ் பி டிவைட் பை பி ப்ளஸ் சி. ஏ ப்ளஸ் பி டிவைட் பை பி ப்ளஸ் சி. ஏ வந்து எவ்வளோங்க 8, பி வந்து 12 டிவைட் பை பி வந்து எவ்வளவு 12 ப்ளஸ் சி வந்து 15. இப்போ கூட்டினா எவ்வளோ வரும்? 20 டிவைட் பை 27. ஸோ ஆன்சர் சி. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது இந்த விஷயம் பாருங்கள். பிரின்சிபல் வந்து 8500, பாஷா வந்து 8500 கடனாக பெற்றார். அவர் எவ்வளோ செலுத்துகிறாருன்னா 11,050 ரூபாய் செலுத்துகிறாரு. 3 ஆண்டுகள். எத்தனை வருஷம்? 3 ஆண்டுகள் கழித்து. அப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது எப்படி செய்யலாம்? ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 11,050 அதில் 8,500 கழிச்சுங்க. ரைட்டா? எவ்வளவு? 0 5 10 மீது 1 5 2. ஸோ 2,550 இதுதான் வட்டி இல்லையா? ஸோ 8,500 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெற்றிருக்காங்க? எவ்வளவு செலுத்திருக்காரு? 11,050 ரூபா. ஸோ அப்போ வட்டி வந்து எவ்வளவு? 60 கழிச்சா தான் வட்டி 2,550 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்யணும்? 2,550 டிவைடட் பை இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு 8,500 இன்ட்டு எத்தனை வருஷம்? 3 வருஷம் இன்ட்டு 100. ஓகேவா? ரைட். 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ரைட்டா? ரைட்டு. 5 மீது 3 7 35. ரைட்டா? ரைட்டு. 5 55 மீது 1 0. ரைட்டு. ஓக் பதினேழு 3 பதினேழு 51 0 30. ஓக் 3 3 பைத்து 3 30. ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ? 10%. ரைட்டுங்களா? ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். எப்படி கொடுத்துருக்குன்னா 12 + 8 அதுமாரி 12 - 8. 12 + 8 எவ்வளவு? 20. 12 - 8 4. அப்போ அது கண்டிப்பாக பெருக்கிட்டாங்க. பெருக்கிட்ட எவ்வளோ வரும்? 80. ஓகேவா? ஸோ இதுதான் இப்படி தான் கொடுத்துருக்கு. ஓகே, அதுமாதிரி பாருங்கள். 25 + 21. 25 - 21. 25 + 21 எவ்வளோ வரும்? 25 21 6 4 46. இது எவ்வளோ ஆகும்? 4. ஓகே, 25 - 21 ரெண்டையும் பெருக்கிடுங்க. 6 4 24 மீதி 2 4 16 17 18. ஸோ இங்கே எத்தனை வரும்னா 184. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 2,400க்கு 4 வருஷம் 6 மாதத்துக்கு 4.5% வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 வருஷம் 6 மாதத்தை எப்படி ஒன்றா மாற்றலாம்? 4 வருஷம் ப்ளஸ் 6 மாதம். 6 மாதத்தை என்ன செய்யணும்னா, அதாவது 4 வருஷம் ப்ளஸ் 6 மந்த்து. எப்படி மாற்றலாம்னா 4 + 6 / 12. ஏன் 6 / 12 போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ அதனால் 6 / 12 போட்டோம். படித்தா என்ன ஆகும்? 1/2. ஸோ அப்போ 4 + 1/2 இது என்ன ஆகும்? 2 இதனால் 8 + 1 9 9/2 வருஷம். ஓகேவா? அப்போது 4 வருஷம் 6 மாதம் எப்படி மாற்றியாச்சு? 9/2 வருஷமாக மாற்றியாச்சு. ஓகேவா? அதேமாதிரி இங்கே எத்தனை 4.5% கொடுத்துருக்கோம். 4.5% எவ்வளவு? இதை 4.5% எப்படி எழுதலாம்? 4 1/2 எழுதலாமா? இதான் 4.5 இல்லையா? ஸோ 4 என்ன ஆகும்? அதேமாதிரி 9/2 ஆகுமா?
7 8 8 + 1 9/2. ஸோ அப்போ 9/2%. இப்போ 4.5% எப்படி ஆக்கியாச்சு, 9/2ன்னு மாற்றிருக்கோம். ஓகேவா? அதேமாரி 4 வருஷம் 6 மாதம் 9/2 வருஷம் மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள் கணக்கு எவ்வளவு கட்டிருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொண்டு பிரின்சிபல் எவ்வளவு 2400, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 9/2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 9/2 இன்ட்டு 1/100. 1/100 எதுக்குன்னா இந்த பர்சன்டேஜ். ஓகேவா? ரைட். 1 4 1 2 12 2 54. ரைட்டா? 1 2 6 2 12 0. அப்புறம் இந்த 2 0க்கு அந்த 2 0 கேன்சல். இப்போ 9 × 9 × 6. இப்போ 81 × 6 எவ்வளோ ஆகும்? 1 6 8 6 48. ஆப்ஷன் ஏ 486. ரைட்டா? ஓகே. ஸோ கொஷின்ஸு முடிஞ்சது. டெஸ்ட்டு 8 முடிஞ்சது. அடுத்து டெஸ்ட்டு 9 வரும். ஓகேவா? உங்களுக்கு அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னால் குரூப் 4 எக்ஸாம் வரதுக்கு முன்னால் ஒரு 4 நாள் 5 நாள் முன்னால் அந்த டெஸ்ட்டு 25 டெஸ்ட்டு முடிஞ்சுக்கும். ஓகேவா? அந்த 25 டெஸ்ட்டில் நீங்கள் எல்லா கொஷினையும் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா 25 கொஷினும் உங்களுக்கு அப்படியே வந்துடும். மேக்ஸிமம் 23 to 25 கொஷின்ஸு அப்படியே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த சம்பளம் எழுதி வச்சு நீங்கள் பாருங்கள். பின்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். தேங்க்யூ.